வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முந்தைய அரையாண்டு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினாத்தாள் 1. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே பால் வழுவமைதி, திணை வழுவமைதி. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை + துணை. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது சிலப்பதிகாரம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் அல்லன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. வாய்மையே மழைநீராகி. இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். துகிர் என்ற சொல்லின் பொருள் பவளம். வினா 6 வகைப்படும். எய்துவர் எய்தாப்பழி. இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? கூவிலம், தேமா, மலர். வினாத்தாள் 2. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. அறியா வினா சுட்டு விடை. உனதருளே பார்ப்பன் அடியேனே. யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். மலர்கள் தரையில் நழுவும். எப்போது? தளர பிணைத்தால். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. முதல் 2 நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும் என்ற புதிருக்கான விடையை தேர்க நறுமணம். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். நம் இந்திய நாட்டு நடுவண் முதன்மை அமைச்சராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது பெற்றவர். சின்ன பிள்ளை. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார். வினாத்தாள் 3. என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் + தமிழ் + நா. பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது? அன்மொழி தொகை. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். மன்னன், இறைவன். 6 பெரும் பொழுதுகள் பெரும் திணை மருதம், நெய்தல். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது சிலப்பதிகாரம். சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. வாய்மையே மழைநீராகி. இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். தமிழின் முதல் அகராதியான சதுர் அகராதியை எழுதியவர் வீரமாமுனிவர். வினாத்தாள் 4. பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் சுதேசமித்திரன், இந்தியா. வேர்க்கடலை, மிளகாய், மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. எய்துவர் எய்தாப்பழி. இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு கூவிலம், தேமா, மலர். பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட தொகையின் வகை எது? அன்மொழி தொகை. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை + துணை. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டு பொருள்கோள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்ற இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. பொறுத்துக. குறிஞ்சி தேனெடுத்தல், முல்லை ஏறு தழுவுதல், மருதம் நெல்லறிதல், நெய்தல் உப்பு விளைத்தல். விடை ஆ.
இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. அறியா வினா சுட்டு விடை. கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார் கருணையன் எலிசபெத்துக்காக. வினாத்தாள் 5. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? இலா. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. அறியா வினா சுட்டு விடை. மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தால். வாய்மையே மழை நீராகி தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையராது அறப்பணி செய்தலை. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைக்கருவி பறை. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். மன்னன் இறைவன். பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை எது? அன்மொழி தொகை. வினாத்தாள் 6. காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை எது? அன்மொழி தொகை. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். பரிபாடல் அடியில் விசுமும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும். ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்பது அறியா வினா. திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக என குறிப்பிடப்படும் இசையாட்டம் தப்பாட்டம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் புதினம் சேரமான் காதலி. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. மக்களே போல்வர் கடவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில் இக்குறளில் பயின்று வரும் அணி உவமையணி.